குட் மார்னிங் ஆல். வெல்கம் டு AutoCAD தமிழ். இன்றைக்கி AutoCAD தமிழில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டைமென்ஷன் கமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ட்ரிக்ஸை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு டைமென்ஷன் எப்படி பண்ணலான்னா, டிஏஎல் ஷார்ட் ஃபார்ம் டிஏஎல் அடித்து ஸ்பேஸ் கிளிக் பண்ணிட்டு இதிலிருந்து நமக்கு தேவையான டைமென்ஷனை இதில் மார்க் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இதில் என்ன ட்ரிக்ஸ்னால், இது இப்போ கண்டினியூஸாக எனக்கு இதில் இந்த இடம் ஒவ்வொரு டைமென்ஷன் பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு தடவையும் டைமென்ஷன் டிஏஎல் அடித்து நம்ம இப்படி வரிசையாக பார்ப்போம். அதை விட ஈஸியாக பார்க்குறது எந்த மெத்தட்னா, ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரோ பக்கத்தில் ஒரு ப்ளூ மார்க் இருக்குல்ல, ஒரு பாயிண்ட், இது கிட்ட கொண்டு கர்சரை வச்சோன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெச், கண்டினியூ டைமென்ஷன், பேஸ் லைன் டைமென்ஷன், ஃப்ளிப் ஏரோ, இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கிடைக்கும். இதில் கண்டினியூ டைமென்ஷன் உள்ளதை கிளிக் பண்ணினீங்கன்னா பண்ணிவிட்டு இப்படி வரிசை நமக்கு எங்கெங்கெல்லாம் டைமென்ஷன் வேணுமோ அது ஜஸ்ட்டு நீங்கள் அந்த இடத்துல போய் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக டைமென்ஷன் மட்டும் நமக்கு கிளிக் ஆகிட்டே இருக்கும். இந்த ஈஸி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக ஈஸியாக நீங்கள் டைமென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? செகண்ட் மெத்தட் என்னென்னா, பேஸ் லைன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ இதை பண்ணிவிட்டு பேஸ் லைன் டைமென்ஷன், அதாவது பேஸ் லைன் என்னென்னா, இது ஸ்டார்டிங் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் உள்ளதை நம்ம மொத்த வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்குது. ஜஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் பாயிண்ட்டை நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேஸ் லைன் வந்து இதில் மென்ஷன் ஆயிரும். ஓகேவா? இதோட மொத்த பேஸ் லைன்னா மொத்த வேல்யூ இதிலேருந்து இதில் உள்ள டோட்டல் வேல்யூ இதில் வந்துச்சு. பட் இது வந்து நமக்கு இந்த மொத்த வேல்யூ வந்து இந்த ஆல்ரெடி உள்ள டைமென்ஷன் மேலேயே இருக்குது, கிளியராக தெரியல. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் போய்ட்டு இந்த ஸ்ட்ரெச்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணால் இது மட்டும் தனியாக நம்ம மேலே மூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ரெண்டாவது ஆப்ஷன். இது மூணாவது ஆப்ஷன். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, ஜஸ்ட் சேம் தான், இதே ஒரு பாயிண்டில் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிட்டே போய்ட்டு ஸ்ட்ரெச் டைமென்ஷன் குரூப்பும் இதை கொடுத்தோன்னா என்ன பண்ணலான்னா, மொத்தமாக எல்லா டைமென்ஷனையும் நீங்கள் மேலே கீழே மூவ் பண்ணிக்கலாம். தேவையான எங்கே வைக்கணுமோ அங்கே போய் மூவ் பண்ணி இவ்வளோ ஹைட்லேயும் வச்சுக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம், எங்கேனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இது அடுத்த ஆப்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்தது என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, ஃப்ளிப் ஏரோ. ஃப்ளிப் ஏரோ என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வருவோமா, இப்போ இந்த ஏரோவை எனக்கு இந்த பொசிஷனை இந்த சைடு மாற்றணும். இந்த ஏரோ இந்த பக்கமாக வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இது கிளிக்கை போய்ட்டு இதில் பக்கத்தில் இந்த கர்சரை வச்சுட்டு இந்த ஃப்ளிப் ஏரோங்கிற பட்டனை இதை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறிடும். இவ்வளோ தான் ஃப்ளிப் ஏரோ. இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக இருக்குது, உங்களுக்கு இந்த இடத்த மட்டும் ஜூம் பண்ணி பார்க்கணுன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஜூம் கமாண்ட் கொடுத்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்த ஜூம் பண்ணணுமோ அந்த இடத்த ஜஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகிரும். இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது டைமென்ஷன் பிரேக்கர்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. இது எதுக்கு யூஸ் பண்ணான்னா, இப்போது இன்னும் ஆல்ரெடி ஒரு டைமென்ஷன் இருக்குது இந்த, ஓகேவா? இது நமக்கு வேண்டாம், இதை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ டைமென்ஷன் பிரேக்கர் என்னென்னா, இப்போ இன்னும் ஒரு டைமென்ஷன் இருக்குது, இந்த ஒன்று இருக்குது. ஓகேவா? எனக்கு இதில் வந்து இந்த ஒரு லைன் இடையில இதிலேருந்து இதில் ஒரு கட் பண்ணி எனக்கு காணிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, டிஐஎம் டைமென்ஷன் பிரேக்கர் ஷார்ட் ஃபார்ம் டிஐஎம் பிரேக்கிங் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் அமைக்கிட்டு நமக்கு எந்த டைமென்ஷன் இதோட வேல்யூ எது பிரேக் பண்ணணுமோ அந்த டைமென்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இதில் மேனுவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி கேட்கும். இதுவும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கட் ஆயிரும். ஆனால் நமக்கு இப்போ இந்த ட்ராயிங்கில் ஏன் தெரியலனா, ஆல்ரெடி இன்னும் ஒரு டைமென்ஷன் இருக்குது, அதோட லைன் இருக்குனால தெரியல. இதை நீங்கள் வேணால் லேஸாக இப்படி மூவ் பண்ணி பாருங்களா. சரி, இப்படி மூவ் பண்ணினா இதில் கட் ஆகுனது தெரியும். ஸோ நம்ம எதுலையாவது கட் பண்ணோன்னா க்ளீனாக தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு வேல்யூ க்ளீனாக தெரியலனா நான் வேறு ஒரு டைமென்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லி தரேன். இப்போது டிஏஎல் அடிச்சுட்டு இந்த ஒரு வேல்யூ இருக்கா. ஓகே, இப்போது அதே மாதிரி இன்னொரு டிஏஎல் இந்த ஒரு வேல்யூ இருக்குது. எனக்கு இதில் கட் வேணும்னா டிஐஎம்பிஆர்இஏகே பிரேக் ஸ்பேஸ் அமைக்கிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு மேனுவல் போய்ட்டு இந்த பாயிண்ட்டை எனக்கு டிலீட் பண்ணணுன்னா அந்த பாயிண்ட் அழகாக டிலீட் ஆகிரும். ஸோ இதுக்கு பேர் வந்து டைமென்ஷன் பிரேக். அடுத்தது என்ன பண்ணலான்னா,
மேனுவல் லீடர், அதாவது இப்போ ஒரு டைமென்ஷன் தான் இருக்குது, எனக்கு இதை வேறு எங்கேயாவது மூவ் பண்ணி காணிக்கணும். மூவ் பண்ணணும்னா இந்த டைமென்ஷன் இந்த 50 எனக்கு வேறு ஏதாவது மூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டைமென்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்டில் கர்சரை கொண்டு வச்சிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் காணிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிச் இது அமுக்கணும்னா மொத்தமாட்டு இந்த டைமென்ஷன் அப்படியே மூவ் பண்ணிக்கலாம், எங்கே மூவ் பண்ணணுமோ மூவ் பண்ணிக்கலாம். கூடவே இந்த கர்சரோட இந்த இதோட ஒரு லைன் பாயிண்ட்டும் உங்களுக்கு சேர்த்தாப்புல கூடவே வரும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த இது வந்து டைமென்ஷனோடு சேர்ந்து இதில் ஒன்லி வேல்யூ மட்டும் வரும். டைமென்ஷனோடு சேர்த்து பண்ணோன்னா இப்போ வச்சு செகண்டில் யூஸ் பண்ணோன்னா இந்த டைமென்ஷனோடு மேலே மூவ் பண்ணிக்கலாம், எங்கே வேண்டாலும் மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து உள்ளது பார்த்திங்கன்னா மூவ் வித் டெக்ஸ்ட் ஒன்லி. டெக்ஸ்ட்டை மட்டும் தான் மூவ் பண்ணணும், வேறு எதுவுமே வேண்டாம்னா டெக்ஸ்ட்டை மட்டும் எங்கேனாலும் உங்களுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா அதே மாதிரி அது கர்சர் பக்கத்தில் வச்சுட்டு மூவ் வித் லீடர்னால் இது மூவ் பண்ணாலும் இப்போ டெக்ஸ்ட் மட்டும் மூவ் பண்ணேன்னா இப்போ வெளியில் வந்துட்டேன்னா இதோட வேல்யூ தான் இது இந்த 50ன்னு சொல்லி நமக்கு தெரியாது. இது இது தனியாக இருக்குது, டெக்ஸ்ட்டு தனியாக இருக்குது. ஆனால் லீடர் கொடுத்துன்னு வைங்களேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது கிட்ட போயிட்டேன், மூவ் வித் லீடர் கொடுத்தோன்னா அதில் ஒரு பாயிண்ட் காமிச்சு கொடுத்துரும். ஸோ அப்போ இதில் இருக்குது நமக்கு க்ளீனாக தெரியும், இதோட வேல்யூ இதுதான் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் போவோம். இது அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்கிட்ட போய்ட்டு இதில் அடுத்தது என்னதுன்னா அபோவ் த டைமென்ஷன். இப்போ டைமென்ஷன் எனக்கு இந்த டைமென்ஷன் இந்த வேல்யூ வந்து இந்த லைனுக்கு மேலே எனக்கு வரணும்னா இது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு அபோவ் த டைமென்ஷன் கொடுத்தோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். ஓகேவா? சப்போஸ் எனக்கு சென்டர் தான் வேணும், அதே மாதிரி போய்ட்டு சென்டர் வேல்யூ கொடுத்தோன்னா அது சென்டர் வந்துடும் ஈஸியாக. சப்போஸ் எனக்கு இப்போ இங்கே வேல்யூ இங்கே இருக்குது, இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டோம், எனக்கு இதில் பழையபடி அந்த பாயிண்ட் வரணும்னா ஜஸ்ட் இதில் போய்ட்டு ரீசெட் டெக்ஸ்ட் பொசிஷன் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் அந்த பழைய பொசிஷனுக்கு போய் உட்காந்துரும். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.